ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியாவே அவ்வளோ டயர்டாக வேலையை முடிச்சுட்டு வந்து நின்னா இந்த பாட்டிக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கும். அதாவது இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்க சமைச்ச சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இவங்களுக்கே கேட்டை போட்டு பூட்டி வைக்கிதாம்மா. பாட்டி நீ எவ்வளோ வேலை பார்க்குற இரு, பாட்டிக்கு பாயாசம் தான் மேட்டுக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக கதவை தட்டி பார்த்துட்டு கடைசியில் நம்ம எழில்னா அம்மா பிள்ளையாச்சு, மனசு அப்படியே தட்டிட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்க, யாரோ கேட்டை சாத்திட்டாங்க, யார் சாத்தினாங்கன்னு தெரியல, நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதான்னு சொல்லி கேட்கடி. ரொம்ப நேரமாக எல்லாரையும் கூப்பிட்றேன், டயர்டாக இருக்கடான்னு உள்ளே போகிறாங்க. அப்போ உடனே பஞ்சாயத்து வைக்கிது ஈஸ்வரி பாட்டி. இந்த பாட்டிக்கு வேறு வேலையே இல்லை, விசச்செடியிலேருந்து பறிக்கப்பட்ட விசப்பூச்சி நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரியாக்ஷன் வேறு லெவலில். கடைசியில் எனக்கு டயர்டாக இருக்கணும் ஒரு எமோஷன்ஸ்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டாங்க நம்ம பாக்கியா. கடைசியில் காலைல ஏஞ்சோடனே பஞ்சாயத்து வைக்கணும்னு கோபியை வர சொல்லிடுச்சுங்க. இங்கே பார்த்தா பாக்கியா இல்லை. நீ பஞ்சாயத்து யாரை வச்சு வைக்கணும்னு நினச்சி கடைசியில் அவங்களே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மண்டபத்தில் இருக்க கொண்டே மறந்துட்டியா ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா இல்லை 4:30க்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் காண்டாயிடுச்சு இவங்களுக்கு. உடனே கோபி இருந்துட்டு பஞ்சாயத்து வச்சு ஆகணும். இவன் வந்து என்ன நைட்டு நேரத்தில் வர, காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி போகிறா, இவெல்லாம் குடும்ப பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி ஆண்கள் பிஸ்னஸ் பண்ணால் எனி டைம் வரலாம், எனி டைம் போகலாம். ஏன்னா ஒரு பொண்ணுனா பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, கிளவி ஒன்று அப்படிச்சா குத்துணும் மண்டையிலே நறுக்குன்னு குத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க, காலம் போன காலத்தில் காடு வாங்குது, வீடு போங்குது, கம்முன்னு கிடக்குதா, அதை விட்டுட்டு அமிர்தா சமைச்சது இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்ட சொல்கிறாங்க. எல்லாம் தேவையா, அந்த பாட்டியை நின்று சமைக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ